ஏன்டா லைஃப் இந்த மாதிரி குட்டிச்சோரா ஆக்குறீங்க? இப்பெல்லாம் நிறைய மலேசியன் இந்தியனை ரொம்ப இந்த ட்ரக் டீல்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, கேங்ஸ்டரிசம்ல இன்வால்வ் ஆகுறாங்க, பலவிதமான தவறான விஷயத்த வந்து செய்யறாங்க. டேய், ஒழுங்கான வேலைக்கு போங்கடா. எவ்வளோடா உங்களுக்குலாம் இந்த மாதிரி உங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து புத்திமதி சொல்லுறது? நம்மள சுட்டு சாவ அடிக்கிறானுங்கடா, நம்ம டெம்பிள் அழிக்கிறானுங்க, நம்ம செய்யற ஒரு வளர்ச்சிக்கும் இல்லாட்டி எது நம்மளோட ஹிஸ்டரியோ அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதில் கொண்டாடுறானுங்க. அந்த ஆடியோ கேட்டீங்கள, அந்த பையன் கதறி அழுகுறான், அவனுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்றான், அப்பயும் போட்டு தள்ளினானுங்க. உங்களுக்குலாம் என்னடா வேணும்? ஏன்டா இது மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஜாகா கவாசானா பணமா? இல்லாட்டி உங்களுக்குன்னு உங்க கவாசான ஒரு பேர் இருக்கணும்னு அலையிறீங்களா? எந்த எந்த நம்பருக்காரன்டா உங்களுக்கு உங்களோட உயிருக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்குறானுங்க? எல்லாமே அவனோட வேலை முடிச்சா அவனுக்கு கிடைக்கிற காசு அமௌண்ட் கிடைச்சா அவனுக்கு கிளம்பிட்டு போயிட்டே இருப்பானுங்க. நீங்க கெஞ்சி கூத்தாடி கூட அந்த ஆடியோ கேட்டு மற்ற இனம் வந்து மற்ற மதம் வந்து ஆளுங்க வந்து அதை கேட்டு கொண்டாடுறானுங்க, சிரிக்கிறானுங்க. எங்களுக்கு என்ன ஆசையா இதெல்லாம் பார்க்கறதுக்கு? எங்க மக்கள்ல ஒருத்தன் இந்த ட்ரக்ஸ் டீல் பிடிபட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை சொல்லும் போது வயிறுலாம் எரியுதுடா. உங்களை சுட்டு சாவடிக்கும் போது அந்த ஆடியோ தான் இந்த செகண்ட் வரைக்கும் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் உங்களுக்கு என்னடா வேணும்? ஏன்டா இது மாதிரி சீரழிச்சு போறீங்க? உங்களுக்கு பிள்ளை, ஒய்ஃப், பேரண்ட்ஸ், சிப்ளிங், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆளுங்க வந்து உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள கொஞ்சமாச்சும் நீங்களா நினைச்சு பார்த்தீங்களா? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற அந்த இந்தியன் போலீஸ் ஹையர் பொசிஷன்லயோ இல்லாட்டி இந்த மந்திரிங்களோ அவங்களாம் அவங்களோட வைத்தியம் அவங்களோட ஜெனரேஷன் வளர்க்கறதுக்கு தான் குறிக்கோளா இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்யணும்னு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நீங்க செத்தீங்களோ பொழைச்சிங்களோ அவங்களுக்கெல்லாம் கவலையே இல்லை. உருப்படியான வேலை இருந்தா அதை போய் பாருங்கடா. இந்த பேரண்ட்ஸ் கிட்டயும் ஒன்று சொல்றேன், உங்க பிள்ளைங்க வந்து யாரு கூட பழகுறான்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிங்க. தவறான ஆட்கள் கூட பொறுக்கித்தனம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் சுத்துற ஆட்களுக்கு வந்து பல விதமான ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் போகும்போது சுட்டு சாவடிச்சானுங்களா, அப்போ போயிட்டு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயோ இல்லாட்டி மீடியால போயிட்டு என் பிள்ளை நல்லவேன்னு சொல்லி கதறி அழுந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த பையன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைங்களா அவன் யாரு கூட பழகுறான், எங்க போறான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இப்ப நீங்க வந்து கண்டிக்கலன்னா நாளைக்கு அவனை போட்டு தள்ளுன்னு முடிஞ்சுட்டு அப்ப போயிட்டு அழுந்தோ ரிக்ரெட் பண்ணியோ ஒரு பிரயோஜனம் இல்லை. செத்து போயிட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சு. அருவ பாயுங்க.